ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 1 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இயற்கை ஓவியம், இயற்கையான ஓவியங்கள் 10 இருக்குது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஷார்ட்கட்டை வச்சு ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இந்த ஈஸியாக மைண்டாக ஞாபகம் இருக்கும். 10 பாட்டு. இயற்கை இன்பக்களம், களி சாப்பிட்டா இன்பமாக இருக்கலாம், அதனால் இயற்கை இன்பக்களம் கலித்தொகை. இயற்கை வாழ்வில்லம், அதாவது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே திருக்குறளில் இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இருக்குதானே, அதனால் இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள். இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் சிலப்பதிகார மணிமேகலை, அதாவது இன்ப வாழ்வு நிலையங்கள், இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் சிலப்பதிகாரத்திலே இருக்குது, மணிமேகலையிலேயும் இருக்குது. நெக்ஸ்ட் சிலப்பதிகாரத்தில் கோவலன் கண்ணகி வருவாங்களா, அது மாதவி வருவாங்க. அவங்களோட பொண்ணு தான் மணிமேகலை. கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த பொண்ணு தான் மணிமேகலை. அதனால் இன்ப வாழ்வு நிலையங்கள், அதாவது சிலப்பதிகார மணிமேகலை. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இயற்கை தவம், அதாவது சிந்தாமணி தவம் புரிகிறாங்க, இயற்கையான தவம் புரிகிறாங்க சிந்தாமணி. இயற்கை பரிணாமம், அதாவது கம்பராமாயணம். பரிணாமம் கம்பராமாயணம். நெக்ஸ்ட்டு இயற்கை அன்பு, பெரியவங்க மேலே அன்பு வைக்கணும், அதனால் இயற்கை அன்பு பெரிய புராணம். இயற்கை இறையருள், தேவார திருவாசக திருவாய்மொழிகள், அதாவது இயற்கை இறையருள் தேவார திருவாசக திருவாய்மொழிகள். அதாவது நம்ம இறைவன்கிட்ட வேண்டும் போது வாய் வழியாக தானே வேண்டுவோம். தேவார திருவாசகம் சொல்லி தானே வேண்டுவோம். நம்ம ஒரு நாமத்தை படிப்போம்ல, அதனால் தேவார திருவாசக திருவாய்மொழிகள். இயற்கை இறையருள்னா தேவார திருவாசக திருவாய்மொழிகள். நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரியிலேருந்து கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி யாருன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் ராஜாராம் மோகன் ராய். சுவாமி விவேகானந்தரோட இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா. சாதுஜன பரிபாலன சங்கத்தின் மற்றொரு பெயர் என்னன்னா ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம். பாசிகளின் சீர்திருத்த சங்கத்தின் தாரக மந்திரம் ராஷ்ட் கோப்தா, அதாவது உண்மை விளம்பி. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்னது யார்? வள்ளலார். சயின்ஸ்லேருந்து 1 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். வானம் நீல நிறமாக தோன்ற காரணம் ராலே ஒளி சிதறல். நெக்ஸ்ட் மேகங்கள் வெண்மை நிறமாக இருக்க காரணம் வெள்ளொளி. டிண்டால் ஒளி சிதறலுக்கு எடுத்துக்காட்டு ஜன்னல் வழியே வரும் சூரிய ஒளி. குழி லென்ஸ் எடுத்துக்காட்டு கலீலியோ தொலைநோக்கி. வெப்ப ஆற்றலின் பிற அலகு கலோரி, கிலோ கலோரி. நெக்ஸ்ட்டு ஜாக்ரஃபிலேருந்து கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். உருளும் கோள் யூரேனஸ், நீரில் மிதக்கும் கோள் சனி. நிலவை ஆராய சந்திராயன் எப்போ அனுப்புனாங்கன்னா ஃபஸ்ட்டு எந்த ஆண்டு அனுப்பப்பட்டாங்கன்னா 2008. எது சந்திராயன், எந்த ஆண்டு? 2008. சம இரவு பகல், அதாவது சமமாக இரவும் சமமாக பகலும் இருக்கிறது எப்போனா மார்ச் 21 செப்டம்பர் 23. மார்ச் 21 செப்டம்பர் 23. மிக சிறிய பெருங்கடல் எதுனா சிறிய அளவில் இருக்கிற பெருங்கடல் ஆர்டிக் பெருங்கடல். நெக்ஸ்ட்டு எக்கனாமிக்ஸ்லேருந்து பார்க்கலாம். ஜிஎஸ்டி அப்படின்னா குட்ஸ் அண்டு சர்வீஸ் டேக்ஸ், அதாவது குட்ஸ் அண்டு சர்வீஸ் டேக்ஸ். ஜூலை 1 2017. தூய்மை பாரத வரி 2015 நவம்பர் 15. விஏடி வரி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தினாங்கன்னா 2003. செஷா சூரி வெளியிட்ட வெள்ளி நாணயத்தின் பெயர் ரூபியா. தொழிற்சாலை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டாங்கன்னா 1948, அதாவது சுதந்திரம் வாங்கி அடுத்த இயர். பாலிட்டிலேருந்து பார்க்கலாம். கட்சி தாவால் தடை சட்டம் எந்த இயர்? 1985. இந்திய நாடாளுமன்றம் எத்தனை பகுதிகள் இருக்குன்னா 3 பகுதிகள். மாநிலங்களவை பதவிக்காலம் 6 ஆண்டுகள், அதாவது மாநிலங்களவைன்னு எடுத்துக்கிட்டால் எத்தனை பதவிக்காலம், எத்தனை ஆண்டுகள்னா 6 ஆண்டுகள். குடியரசுத் தலைவரின் அலுவலகம் எங்கே இருக்குன்னா, அதாவது சிம்லாவில் உள்ள ரேட்ரிக்ட் கட்டிடம், ஹைதராபாத்தில் உள்ள ராஷ்டிரபதி கட்டிடம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.